Why do Netflix, YouTube and Instagram feel so addictive? பிகாஸ் அவங்க நீங்க அந்த ஆப்பை விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க 3 மெயின் ட்ரிக்ஸை யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எண்ட்லெஸ் கான்டென்ட். நீங்க ஒரு வீடியோவை பார்த்து முடிக்கும் போது நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ ரெடியா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட ஆட்டோ பிளே பண்ணிடுவாங்க. யூடியூப் உங்களுக்கு பெர்ஃபெக்டான நெக்ஸ்ட் வீடியோவை சஜஷன்ல கொடுக்கும், இல்ல ஆட்டோ பிளேவும் நடக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நீங்க எவ்வளவு வேணா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கலாம். செகண்ட் ஒன், ஸ்மால் ரிவார்ட்ஸ். எவ்ரி ஸ்க்ரால், எவ்ரி லைக், எவ்ரி வீடியோ உங்களோட பிரைனுக்கு ஒரு டோபமைன் கொடுக்குது. அது உங்களுக்கு ஃபீல் குட்டா இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் கீப் கோயிங். தேர்ட் ஒன், நோ ஸ்டாப்பிங் பாயிண்ட்ஸ். நம்ம டிவி எல்லாம் முன்னாடி பார்க்கும்போது அதுல ஆட்ஸ் வரும். ஸோ அதனால ஒரு நேச்சுரல் பாயிண்ட் இருக்கும் ஸ்டாப் பண்றதுக்குன்னு. பட் இப்போ அந்த நேச்சுரல் பாயிண்ட், பாஸ் அப்படிங்கிற எதுவுமே இந்த ஆப்ஸ்ல கிடையாது. அதை எல்லாத்தையுமே இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க எவ்வளவு டைம் அதுல பாஸ் ஆகுது அப்படிங்கறதே தெரியாம தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உங்க கையில ஒரு 5 rupees சிப்ஸ் பாக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுல இருக்கிற சிப்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா இருப்பீங்க. இதே நான் 80 rupeesோட பாக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுல சிப்ஸ் நிறையவே இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவையானதும் போக இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. சோ அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். இதனாலதான் இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்டிவா ஃபீல் ஆகுது. இது முழுக்க முழுக்க அதுல இருக்கக்கூடிய டிசைனாலதான்.